ஓம் சாந்தி. 22/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 18/1/2022 சொன்னது மதுபன் தாதி உடல்ல பிரம்மா தந்தையும் சிவத்தந்தையும் அவதரித்து நமக்காக சொன்ன முரளி. சிவத்தந்தையே ஆசிரியராகி நமக்காக படிப்பிக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமாக இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, ஸ்னேகம்னா உள்ளன்புடன் கூடிய நட்பு. அந்த சக்தி மூலமாக சக்திசாலியா ஆகுங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியின் அஞ்சலியை வழங்குங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உள்ளன்போட இருங்க. ஸ்னேகம் உள்ளன்போட இருக்கணுன்றாரு. இப்போ யார்கிட்டயாவது நம்ம பழகிறோன்னா அவங்கள்ட்ட உள்ளன்போட கூடிய நட்பு இருக்கணும். அந்த சக்தி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியின் அஞ்சலியை கொடுத்துட்டே இருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இன்று சக்திசாலியாக இருக்கின்ற தந்தை வந்திருக்கிறாரு. தாதி உடல்ல தன்னுடைய நினைவு சுரூபமாகவும் சக்தி சுரூபமாக இருக்கின்ற குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். அவரையே நினச்சிட்டு இருக்கிறவங்க மற்றும் சக்திசாலியாக மாறி இருக்கிற குழந்தைகளை சந்திப்பதற்காக பாபா மீட்டில் வந்திருக்கிறாரு. இன்று விசேஷமாக நாலா பக்கங்களில் குழந்தைகளின் ஸ்நேகத்தின் உற்சாகம் அலையாக வந்து கொண்டே இருக்கின்றது. அன்னைக்கு எல்லாரும் நட்பு, உள்ளன்போட கூடிய நட்பு அந்த உற்சாகம் அலையா பாபாட்ட வந்துச்சான். விசேஷமாக பிரம்மா பாபாவின் ஸ்நேகம் நிறைந்த நினைவுகளில் குழந்தைகள் மூழ்கி இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு 18 ஜனவரி பிரம்மா பாபாவுடைய அவ்யக்த நாள், ஸ்மிருதி திவஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் சரீரம் விட்ட நாள் அன்னைக்கு. அதனால பிரம்மா பாபாவை அன்பு நிறைந்த நினைவுகளில் குழந்தைகள் மூழ்கி இருந்தாங்க, பாபா நினைவுல இருந்தாங்க. அந்த ஸ்நேகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு வரதானமாகும் சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம பாபா குழந்தையானோடனே நமக்கு பிரம்மா பாபா மேலேயே அன்பு, சிவபாபா மேலேயே அன்பு இல்லையா? இந்த அன்பு ஸ்நேகம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையில, பிராமண வாழ்க்கையில வரதானன்றாரு. பரமாத்மா ஸ்நேகம் உங்கள் எல்லோருக்கும் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. இப்போ நம்ம பாபா மேலே அன்பு வச்சிருக்கிறோம் இல்லையா, அது எல்லாருக்கும் இப்போ புது வாழ்க்கையை கொடுத்துருச்சு. ஒவ்வொரு குழந்தையிடம் உள்ள ஸ்நேக சக்தி தான் பாபானுடையவராக இங்கே ஆக்கியிருக்கிறது. இப்போ எல்லார்ட்டையும் சக்தி இருக்குதோ இல்லையோ, ஆனால் பாபா மேலே அன்பு இருக்குது இல்லையா? அவ்வளோ அன்பு நமக்கு பாபா மேலே. அந்த சக்தி தான் இப்போ பாபானுடையராக நம்மளை ஆக்கியிருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம பக்தியிலே நம்ம சிவனை உருகி பரம்பொருளை தேடி அரைஞ்சிருக்கிறோம். அவர் மேலே அன்பு கொள்ளை பிரியம் நமக்கு கடவுள் மேலே. அதனால தான் அந்த பக்தியினால தான் இப்போ அவரே கிடச்சிருக்கிறாரு. அதனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்நேக சக்தி தான் அவருடையவராக இப்போ ஆக்கியிருக்குது சொல்கிறாரு. இந்த ஸ்நேக சக்தி எல்லாவற்றையும் சுலபமாக்கிடுது சொல்லி சொல்கிறாரு. எப்போது ஸ்நேகத்தில் மூழ்கி இருக்கின்றீர்களோ, எப்போ பாபா மேலே அன்புல மூழ்கி இருக்கிறீங்களோ, அப்போது எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமாக தெரியாமல் சுலபமானதாக அனுபவம் செய்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நமக்கு எல்லா பிரச்சனையுமே வருது இல்லையா? இருந்தாலும் பாபா அன்புல மூழ்கி இருக்கும் போது கஷ்டம் தெரியாமல் ஈஸியாக அனுபவம் செய்கிறோன்றாரு. பாப்தாதாவும் சதா ஸ்நேகத்தில் மூழ்கிருங்கள் என்று தான் கூறுகின்றார். பாபாவும் என்ன சொல்லுவார்? குழந்தைகளே, இது கலியுகம் தான், விஷக்கடல் தான், கொஞ்சம் கடக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் என்னோட அன்புலையும் மூழ்கிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்நேகம் பாதுகாப்பு குடைநிலையில் இருப்பது போன்றதாகும். பாபா மேல அன்பு அதே சொல்லியிருக்கிறார்ல, கடைசியில பிரீத்த புத்தி விஜயந்தி விநாசகாலே விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க. அப்ப அன்பு புத்தி, பாபா மேல அன்பு புத்திக்கு வெற்றி அடைவாங்க. யார் பாபா மேல அன்பா இருக்கிறாங்களோ அவங்க கடைசியில வெற்றி அடைவாங்க. யார் பாபா விநாசகாலே விபரீத புத்தி உள்ளவங்க விநாசம் அடைஞ்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மாதிரி சொல்லியிருக்கு ஸ்லோகனே. அதனால இப்போ ஸ்நேகம் தான் நமக்கு பாதுகாப்பு குடல்ல இருக்கிறது போன்றதாகும் சொல்லி சொல்றாரு. இப்போ நீங்க அன்பா பாபா மேல இருந்தாலே நீங்க பாபாவுடைய பாதுகாப்பு குடநிழல்ல இருப்பது போன்றதாகும் சொல்லி சொல்றாரு. இந்த பாதுகாப்பில் மாயாவினுடைய எத்தகைய நிழலும் பட முடியாது. இப்போ பாபாவுடைய குடைநிழல்ல நம்ம பாதுகாப்புல இருக்கிறதுனால மாயா எப்படி வேணாலும் நம்மளை பயமுறுத்தும் இல்லையா? எப்படியோ அது எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும்? ஒன்று தேக சம்பந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை, இல்லை நமக்கே உடம்புல பிரச்சனை, இதெல்லாம் மாயாவுடைய நிழல். எப்படியோ வரும், ஏதாவது ஒன்று நம்மளை பயம்புறுத்தும். இருந்தாலும் நம்ம பாபாவோட பாதுகாப்பில் இருக்கும்போது அந்த நிழல் கூட நம்ம மேலே பட முடியாது சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் அந்த பரமசிவன் கழுத்துலேருந்து அந்த பாம்பு கேட்டது கருடன் அதை பார்த்து பாடிச்சு, நீ இருக்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு சேஃப்ன்ட்டு. அது மாதிரி நம்ம பாபாவுடைய குடநிழல் அவரோட நினைவில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை, மாயாவோட நிழல் வராதுன்னு சொல்லி சொல்கிறார். சுலபமாக மாயாஜித் ஆகிவிடுகிறீர்கள். நம்ம பாபாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறதுனால
மாயை வென்ற ஆத்மாவா ஆகிறோம்னு சொல்லி சொல்றாரு. யார் ஒருவர் நிரந்தரமாக சிநேகத்துடன் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டப்பட வேண்டியதே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு பாருங்களேன். யார் பர்மனண்டா பாபா நினைவிலேயே இருக்கிறாங்களோ, அன்புலயே மூழ்கி இருக்கிறாங்களோ, பாபா பாபான்னு உருகிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க எந்த ஒரு விஷயத்துலயுமே வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டியதே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம தாதி தீதி எல்லாம் கூட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த இப்போ கூட நிர்வேர் பாய் அவரும் வந்து சரீரம் விட்டுருக்காரு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபா நினைவில் அப்படியே மூழ்கி இருந்தாங்க கடைசி வரைக்கும். மதுபனில் அவங்களுக்கு என்ன குறை, அவங்க கஷ்டப்பட்டதே கிடையாது. சேவைக்காக அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பாபா வந்து எப்படி வச்சிருந்தார், ராஜா மாதிரி தான் வச்சிருந்தாரு எல்லாரையும். இப்போ குல்சாத் தாதிலேருந்து ஜானகி தாதிலேருந்து எல்லாருமே பாபா வந்து நல்லா தான் வச்சிருந்தாரு. அதனால கஷ்டப்பட வேண்டியதே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்நேகம் சகஜமாக பாபா சமானமாக ஆக்கி விடுகிறது. இப்போ பாபா மேல இருக்கிற அன்பு நம்மளை வந்து ஈஸியா பாப் சமானா ஆக்கிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒண்ணுமே இல்லை, அன்பா இருந்தா போதுன்றாரு. நம்ம வந்து அந்த புத்தி மூலமா நினைவு பண்ணாம மனசு மூலமா நம்ம வந்து ஒரு அன்பா பாபாவை உண்மையான அன்போட பாபாவை நினைக்கும் போது அந்த ஸ்நேகம் உள்ளார்ந்த அன்பு அந்த நட்பு இருக்கும்போது நமக்கு சகஜமா நம்மளை வந்து அவருக்கு சமானமா நம்மளை ஆக்கிடும்னு சொல்லி சொல்றாரு. இல்லைன்னா நம்ம புத்தி மேலமா நம்ம சொல்றோம் இல்லையா, மன்மனாபவ, நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்ட்டு புத்தி மூலமா சும்மா வாய் மூலமா சொல்றது அது அந்த அளவுக்கு அன்பை கொண்டு வராது. அந்த உள்ளார்ந்த அன்பு இருக்கு பாருங்க, எனக்கு கடவுள் தான் பிடிக்கும், எனக்கு அவர் தான் அப்பா, என்னுடைய அப்பா, அவர் எப்பயுமே என் கூட இருக்கிறாரு, எனக்கு எல்லாமே செய்யறாரு, அந்த ஒரு அன்பு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு, வேற எதுவும் கிடையாது. நம்ம வந்து உள்ளார்ந்த அன்பு மனசு மூலமா நம்ம நினைக்கிறது அதுதான் வந்து உள்ளார்ந்த அன்பு. பாபா தான் சொல்றாரு, இந்த ஸ்நேகம் இருக்கும்போது எதையும் அர்ப்பணம் செய்வது எளிதாகி விடுகிறது. இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம் இல்லையா. உனக்கு இது பிடிச்சிருக்கா, நான் அதனால இதை விட்டுறேன், நீ உனக்கு இது பிடிக்கலன்னா இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சிலரை பிடிக்குதுன்னா அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி அன்பு இருக்கும்போது நம்ம எதை வேணாலும் தியாகம் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ பாபா மேல அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால எதை வேணாலும் நம்ம அர்ப்பணம் செய்யறது நமக்கு ஈஸி ஆயிடுது. அவரை இப்படி இருன்றாரு உடனே அதனால விட்டுடுறோம். யாரை கேட்டுன்னு விட்டோம். இப்போ இந்த மனுஷ வழியில தான் நம்ம நடந்துட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்தோடனே பாபா சொன்னாரு விட்டுட்டோம் இல்லையா. அப்ப எதனாலனா நமக்கு அவர் மேல அவ்வளோ ஸ்நேகம், உள்ளார்ந்த அன்பு. கல்பம் கல்பமா நமக்கு வந்து அந்த அரை கல்பமா நம்ம வந்து பக்தி செஞ்சு வந்தோம். பக்தியில கடவுளை தான் தேடி தேடி அலைஞ்சோம். அவரே கிடைச்சிட்டாரா, அவர் சொல்றாருன்னா நான் அதை செஞ்சிருவேன், அதை விட்டுடுவேன், அவருக்கே பிடிக்கல அப்ப நான் அதை விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எல்லாமே ஈஸி ஆயிடுது. அந்த அவர் மேல இருக்கிற அன்பு நம்மளுக்கு எல்லாத்தையும் ஈஸி ஆகிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே இன்றும் அமிர்த வேலை முதல் ஒவ்வொரு குழந்தையும் ஸ்நேகம் என்ற மாலையை பாபாவுக்கு அணிவித்தாங்க. காலையில இருந்தே எல்லாரும் ஏன்னா ஸ்மிருதி திவஸ்ன்றதுனால பாபாவோட நினைவு நாள் பிரம்மா பாபாவுக்குன்றதுனால எல்லாரும் அமிர்த வேலையில இருந்தே அன்பு மற்றும் அன்பு என்ற மாலையை அணிவிச்சாங்களாம் பாபாவுக்கு. பாபாவும் கூட ஸ்நேகம் என்ற மாலையை அணிவித்தார். எப்படி இந்த விசேஷமான நினைவு நாளில், அதாவது ஸ்நேகம் நிறைந்த நாளில் ஸ்நேகத்தில் மூழ்கி இருந்தீர்களோ அது போலவே சதா எப்பயும் மூழ்கிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த பிகேஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மா பாபாவுடைய 18 ஜனவரி அன்னைக்கு மட்டும் எல்லாரும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் விடாம பாபா நினைவிலே இருப்பாங்க. அது மாதிரி டெய்லி இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு புருஷார்த்தம் செய்ய வேண்டியதே இருக்காது. இந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஈஸியா முயற்சி செய்யலான்றாரு. ஒன்று ஸ்நேக சாகரத்தில் மூழ்கியே இருப்பது, இன்னொன்று ஸ்நேக சாகரத்தில் கொஞ்ச நேரம் ஒரு முழுக்கு போட்டு விட்டு வெளியே வந்து விடுவது. சில குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் பாபா நினைவுல இருக்கிறது, இல்லைன்னா ஒரேடியா முழுக்கு போட்டுட்டு வெளியே வந்துடுறது, இந்த மாதிரியே இருக்கிறாங்கன்றாரு. அநேக குழந்தைகள் மூழ்கியே இருப்பதில்லை. நிறைய குழந்தைகள் பாபாவை நினைக்கிறதே இல்லை, சீக்கிரமாவே வெளியே வந்துடுறாங்க. பாபா நினைக்கணும் தான் போறாங்க, ஆனா பரந்தாமத்துல கொஞ்ச நேரம் புத்தி இருக்கு, அப்புறம் உடனே கீழே இறங்கி ஓடியாந்துடுறாங்க, சீக்கிரமாவே வெளியே வந்துடுறாங்கன்றாரு. ஆகையால் சுலபமானதும் கூட கஷ்டமாகி விடுது. அதனால்தான் அவங்க வாழ்க்கையில கஷ்டமா எல்லாமே கஷ்டமா தெரியுது. சுலபமான ஈஸியா கடந்து போற விஷயம் கூட கஷ்டமா ஆயிடுதுன்றாரு. அப்படியானால் மூழ்கி இருக்க தெரியுமா, தெரியுமா எப்படி மூழ்கி இருப்பது என்று சொல்லி கேட்கிறாரு. இப்ப எப்படி ஸ்நேக கடல்ல அந்த பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்கிறதுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. மூழ்கி இருப்பதிலேயே தான் ஆனந்தம் இருக்கிறது. ஒருத்தர் அவங்களோட நினைவிலே அப்படியே மூழ்கி இருக்கிறது
இப்போ வந்து ஒரு லவ்வர்ஸ் 2 பேர் அப்படியே அந்த அவங்க நினைப்பிலே இருக்கிறாங்கல்ல. இவங்க இவங்க அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் எட்ட இருந்தே அவங்க நினைவிலே இருப்பாங்க. யாரையும் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாரி நம்ம இப்போ வந்து பாபா நினைவிலே மூழ்கி இருக்கணும். அவர் தான் என்னுடையவர், நான் அவருடையவன், என்னுடைய பாபா அப்படின்ட்டு அந்த சிநேகத்துல எப்பயும் மூழ்கி இருக்கிறதுல தான் ஆனந்தமே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றார். பிரம்மா பாபா சிவபாபாவின் மீது உள்ள சிநேகத்தை உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்தார். அதுக்கு உதாரணம் வந்து பிரம்மா பாபா. பிரம்மா பாபா பார்த்தீங்கன்னா வெளியே காட்டிக்கல. அவர் சிவபாபா மேல அவ்வளோ கொள்ள பிரியம் அவருக்கு. நம்மளெல்லாம் விட பக்தி அதிகம் செஞ்சவர் அவர்தான். அவருதான் அந்த விக்ரமாதித்தர்னா மகாராஜாவா இருந்து சோம்நாத் கோயில் கட்டினவர். அப்ப எந்த அளவுக்கு அவர் மேல பைத்தியமா இருந்திருப்பாரு. 63 ஜென்ம பக்தி. இந்த கடைசி பிரிவுல கூட போட்டோ வந்து லட்சுமி நாராயண் போட்டோ பையில வச்சுட்டே திரிஞ்சாரு. கடவுள் யாருன்னு தேடி தேடி அலைஞ்சாரு. அத்தனை குருமார்கள எல்லாரையும் எல்லா சத்சங்கத்திலயும் கலந்துக்கிட்டாரு. அப்பனா தேடுதல் தான். அந்த கடவுள் யாருன்னு தேடுதல் தான் இருந்தாரு. அவரு கடவுள் கிடைச்சாரு இல்லையா, அவர் உடம்புலே வந்துட்டாரு இல்லையா. அவர் உடம்புலே வந்ததுனால அவருக்கு எவ்வளோ பிரியம். அவர் மேல அந்த சிநேகத்தை உள்ளத்துல அடக்கி வச்சிருந்தாரு பிரம்மா பாபா. இதன் ஞாபகார்த்தம் தான் என்ன காமிச்சிருக்கிறாங்க, கல்கத்தாவுல காண்பிக்கப்பட்டிருக்குது. என்ன கல்கத்தாவுல காமிச்சிருக்கிறாங்க, பிரம்மபுத்திரா நதி பாருங்க, முகத்வாரத்தில் கடலுடன் நிரந்தரமாக சங்கமித்திருக்கிறது என்பதுதான். இந்த பிரம்மபுத்திரான்றது அந்த பிரம்மா பாபாவை குறிக்கிறது. அதனாலதான் பிரம்மன் பேர் வச்சுக்கிறாங்க. பிரம்மா பாபா அவரும் நதி தானே. அவரு கடல்ல இருந்து வந்த நதி. நம்மளாம் ஞான நதிகள்னு சொல்லியிருக்காருல பாபா. அவரும் ஞான கடல் சிவபாபா. ஞான நதி. நம்ம வந்து சைத்தன்யமா கிடையாது. அது வந்து சாதாரண நதி. நம்ம வந்து உண்மையான நதி நம்ம தான் சொல்லி பாபா சொல்லுவாரு. இப்ப பிரம்மபுத்திரா நதி எப்படி வந்து கடலோட நிரந்தரமா சங்கமிச்சிருக்குது பாருங்க. அது மாதிரிதான் பிரம்மா பாபா அவரோட நினைவுல அப்படியே மூழ்கி இருந்தாராம் பிரம்மா பாபா. இப்போது பாப் தாதா குழந்தைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால், பாபாவிடம் உண்மையாகவே அன்பு இருக்குமானால் அவருக்கு சமானமாக ஆகி காட்டுங்கள் என்கின்றார். இப்ப பாபா பாருங்களேன், நம்மள்ட்ட என்ன கேக்குறாருன்னா, என் மேல உண்மையா உங்களுக்கு அன்பு இருக்குதா, இருந்தா எனக்கு சமானமா ஆக்கி காட்டுங்க பாப்போம் அப்படின்றாரு. நம்ம இப்ப பாருங்களேன், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம். எப்படியோ அந்த தேக உணர்வுல நம்ம யாருன்றதே மறந்து போயிடுறோம் அடிக்கடி. நம்ம கடவுளோட குழந்தை, இறைவனோட குழந்தை. உலக மாற்ற காரியத்துல பாபா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நம்ம எப்பேற்பட்ட ஆள்னு தெரியாம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பயந்து போயிடும். உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தா பயந்துரும், உறவினர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா பயந்துரும். பாருங்க, அப்ப நம்ம யாருன்றதே மறந்து போயிடும். சக்திசாலியாவே இல்ல இல்லையா. அப்ப பாபா கேக்குறாரு, நீங்க என்ன எதிர்பார்க்கறாருன்னா, உண்மையா அன்பு இருக்குதா, எனக்கு சமானமா ஆக்கி காட்டுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர் எப்படி இருக்கிறாரு பாபா, சாட்சியா இருந்து பாக்குறாரு, சக்திசாலியா இருக்கிறாரு சிவபாபா. பிரம்மா பாபாவும் அவருக்கு சமான் ஆயிட்டாரு. அட்லீஸ்ட் பிரம்மா பாபா மரியாதை ஆகலாம்ல. சிவபாபாவுக்கு சமான் ஆக முடியல, அட்லீஸ்ட் பிரம்மா பாபாவுக்கு சமான் ஆகணும். அந்த மாதிரி ஆகி காட்டுங்க பாப்போன்றாரு. சதா சங்கல்பத்தில் சக்திசாலியாக இருங்கள். ஒன்றும் இல்லை, உங்க எண்ணத்துல மட்டும் சக்திசாலியா இருங்க. எப்பயுமே அந்த வீணான எண்ணங்களுக்கு விடை கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது வீணானவற்றிற்கு நிறைவு விழா கொண்டாடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்மளை எதனால நம்ம சக்தி இழக்கிறோம், எதனால சக்திசாலியா இல்லைன்னா, இந்த வேஸ்ட் தாட்ஸ் அதிகமா புத்தியில ஓடிட்டு இருக்குது. அடிக்கடி ஏதாவது வேஸ்டான எண்ணங்கள் வருது. பாபா சொல்றாங்க, ஏனென்றால் வியர்த்தம் சமர்த்து சக்திசாலியாக ஆகிவிடாது. வியர்த்தம்னா வீணானது வந்து சக்திசாலியாக நம்மளை ஆக விடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம வேஸ்டாவே நினைச்சிட்டே இருக்கிறோம் புத்தியிலனா, நம்மளை வந்து அந்த எண்ணங்கள் வந்து ஆத்மாவை வந்து சக்திசாலியா ஆக விடாதுன்னு சொல்லி சொல்றாரு. மேலும் எதுவரையிலும் நிமித்தமாக இருக்கின்ற குழந்தைகளாகிய நீங்கள் சமர்த்த ஆகவில்லையோ அதுவரையிலும் விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கு நீங்கள் சக்தி எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. எது வரைக்கும் கருவியா இருக்கிற ஆத்மாக்கள் நம்மளதான் நம்ம பாபா தேர்ந்தெடுத்துக்கிறாரு. நம்ம தான் வந்து முதல்ல சக்தி இழந்து போயிட்டோம். இப்ப நம்மளை வந்து பாபா தேர்ந்தெடுத்து சக்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்க எது வரைக்கும் சக்திசாலி ஆகலையோ அது வரையிலும் நீங்க எப்படி உலகத்துல இருக்கிற ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உண்மைதானே. நம்மளே இப்ப சோர்ந்து போய் நம்மளே கவலையா நம்மளே பயமா உட்காந்துருந்தா நம்ம எப்படி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சக்தி கொடுப்போம். அவங்க எல்லாருமே கவலையா பயமா, ஏன்னா உலகத்தினுடைய வைப்ரேஷனே இப்ப அப்படிதான் இருக்கு. ஏன்னா எல்லாரும் பயம் பீதியில இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ, அந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் யாரை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றக்கூடியவங்க யாரு, அவங்க கும்பிட்ற தெய்வங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து நம்மளே எப்படி இருந்தோம்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிமித்தமா இருக்கிற நீங்களே சக்திசாலியா இல்லைன்னா
அப்ப உலகத்திற்கு யார் சக்தி கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லா ஆத்மாக்களும் சக்திகளில் முற்றிலும் காலியாகி விட்டார்கள். இப்போ உலகத்துல எல்லாருமே சக்தி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது, எல்லாம் காலி ஆயிட்டாங்கன்றாரு. சக்திகளை பிச்சை கேட்கும் நிலைக்கு இப்ப வந்துட்டாங்க உலகத்தினர்ன்றாரு. இப்படி பிச்சைக்காரர்கள் ஆகிவிட்ட ஆத்மாக்களுக்கு, ஹே சக்திசாலி ஆத்மாக்களே, இந்த பிச்சைக்காரத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கள் சொல்லி பாபா இப்ப சொல்றாரு. இப்போ அந்த மாதிரி பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த பிச்சைக்காரத்தனத்துலேருந்து விடுதலை கொடுங்க, நீங்கள் சக்தி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆத்மாக்கள் சக்திசாலி ஆத்மாக்களாகிய உங்களை தான் இப்போ அழைக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். முக்தி தாதாவின் முக்தி அளிக்கும் வள்ளலின் குழந்தைகளாகிய மாஸ்டர் முக்தி தாதாக்களே, எங்களுக்கு முக்தி கொடுங்கள். இந்த சப்தம் உங்கள் காதில் கேட்கலையா, விழலையான்னு சொல்லி கேட்குறாரு. கேட்க தெரியவில்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இவ்வளோ பேர் கதறாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை. இப்போ நமக்கு எவ்வளோ பிரச்சனையோ அதை விட டபுள் மடங்கு பிரச்சனை உலகத்தில் இருக்கிற மக்கள். ஏன்னா அவங்களுக்கு கடவுளே தெரியாது. நமக்காவது கடவுளை தெரியும். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் பாபாட்ட சொல்லிடுவோம், பாபா எனக்கு இது பிரச்சனை அது பிரச்சனை. அவர் என்ன சொல்லுவார், நீ எல்லாத்தையும் விட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை செய்ய, நீ போய் பூமி பந்தில் சக்தி கொடுன்னு சொல்லுவார். நம்மளாவது அந்த வித்தையை கற்று வச்சுக்கிறோம், ஏதாவது ஒன்று செய்வோம். அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, அவங்களுக்கு கடவுளையும் தெரியாது, அவங்க ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தானே கொடுக்கணும். இந்த சப்தம் உங்கள் காதில் கேட்கலையா, அவங்க கூப்பிட்றாங்க பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இதுவரையிலும் நீங்கள் விடுதலை ஆவதிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்ன? இப்போ நீங்கள் வந்து ஐயோ என் வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் எப்போ தீருது, என் வாழ்க்கையில் எப்போ நான் வெளியே வர்றது, இதையே நீங்கள் நினச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட ஸ்வரூபத்தில் மாஸ்டர் முக்திதாதா ஆகிவிட்டால் உங்களுடைய சிறு சிறு விஷயங்கள்லேருந்து தானாகவே முக்தி அடைந்து விடுவீர்கள் சொல்கிறார் பாருங்களேன். இப்போ நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு ஃபரிஸ்தா மாதிரி பறந்து போய் மாஸ்டர் முக்திதாதா ஆகி எல்லாத்துக்கும் சக்தி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தானாகவே நீங்கள் முக்தி அடைஞ்சிருவீங்க. நீங்கள் எதுக்கெல்லாம் இப்போ கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியாக எப்போ முடியும், நீங்கள் போய் ஃபரிஸ்தாவாகி மற்றவங்க சக்தி கொடுக்கும்போது தான் அது எல்லாமே தீர்ந்துரும்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது கூக்குரலை கேட்கும் நேரம் இது. ஏன்னா அவ்வளோ மோசமாக இப்போ உலகத்தில் கஷ்டப்படுறாங்க. இப்போ உங்க கூக்குரலை கேளுங்க, எல்லாரும் கத்துறதை கேளுங்க, அவங்களுக்கு சக்தி கொடுங்கன்றார். ஆத்மாக்களின் கூக்குரலை கேளுங்கள். கூக்குரலை கேட்க தெரியுமா தெரியாதா, குழப்பத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தின் அஞ்சலியை கொடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் பிரம்மா பாபாவை பின்பற்றுவதாகும். இதுதான் ஃபாலோ ஃபாதர். அவர் செஞ்சிட்டே இருந்தார் இல்லையா, அதுல தான் சம்பூர்ணம் ஆனாரு. எப்படி பிரம்மா பாபா சம்பூர்ணமானாரு, ராவும் பகலும் அவர் பாபாவை நினைச்சாரு. பாபாவை நினைச்சு சக்தி வாங்கி வாங்கி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லார் மேலேயும் அன்பு வச்சு பாசம் வச்சு, என்ன மாதிரி ஒருத்தவங்க தானே எல்லாருமே ஆத்மாக்கள், எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சக்தி கொடுத்தாரு. வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருந்தார். அதனால தான் அவர் சம்பூர்ணமாகி போனார். அவரை மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இன்று விசேஷமாக பிரம்மா பாபாவை அதிகமாக நினைவு செய்தீர்கள் அல்லவா. ஏன்னா 18 ஜனவரின்றதுனால பிரம்மா பாபா கூட எல்லா குழந்தைகளையும் நினைவு மற்றும் சக்திசாலி சுரூபத்தில் நினைவு செஞ்சார். அநேக குழந்தைகள் பிரம்மா பாபாவுடன் ஆன்மீக சம்பாஷணை செய்தவாறே இனிமையான புகாரம் கூறினார்கள். நிறைய பேர் காலையிலே பிரம்மா பாபாட்ட பேசினாங்க. ரூரிஹான்னா உரையாடல், ஆன்மீக உரையாடல் பண்ணாங்க. பண்ணிட்டு இருக்கும் போதே சில புகாரும் சொன்னாங்களாம். என்ன அது, அதாவது பிரம்மா பாபாவிடம் நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டீங்க பாபான்னு சொல்லி கேட்டாங்களாம். அடுத்த புகார், நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லாமல் குழந்தைகளிடம் விடை பெற்று கொண்டு செல்லவில்லை, எங்கள்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பிரம்மா பாபா பதில் கூறினார், நானும் கூட சிவபாபாட்ட இதே தான் கேட்டேன், என்னை ஏன் திடீரென்று அழைத்து கொண்டீர்கள் என்று கேட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு. சிவபாபா அதுக்கு சொன்னாராம், ஒருவேளை நான் உங்களிடம் குழந்தைகளிடந்து விடை பெற்று கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, குழந்தைகளை விட்டு வந்திருப்பீர்களா, அல்லது குழந்தைகள் உங்களுக்கு தான் விடை கொடுத்திருப்பார்களா, அதனால தான் திடீர்னுட்டு உங்களை கூப்பிட்டேன்னு சொல்லி சொன்னாராம். சில பேர் இப்படி திடீர்னு போயிடுறாங்கல்ல, ஏன்னா வந்து நம்ம விட்டு போக மாட்டோம், பற்று அந்த மாதிரி இருக்கும். குழந்தைகள்கிட்ட விடை பெற்றுட்டு வாங்கன்னு சொன்னால் குழந்தைகளும் விட மாட்டாங்க, நீங்களும் குழந்தைகள்கிட்ட விட்டுட்டு வரமாட்டீங்க. அதனால தான் நீங்கள் உங்களுடைய நினைவு சின்னமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பக்தி மார்க்கத்தில் நீங்கள் கடைசியில் நஷ்டோமோகா ஸ்மிருதி லப்தா சுரூபத்தில் இருந்தீர்கள் என்பதற்கான ஞாபகார்த்தம் தான் அர்ஜுனனாக காண்பிக்கப்பட்டிருக்குது. அதனால் நான் மோகத்தை வென்ற நினைவு சுரூபமாக நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தார். கடைசியில் அவர் உக்காந்துட்டு தான் இருந்தார், பாபா நினைவில் இருந்தார், ஆனால் உடலை விட்டு வெளியே வந்துட்டார். அந்த மோகத்தை வென்று பற்றட்டு பாபா நினைவில் சரீரத்தை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் தான் எடுத்துக்காட்டு, அவர் தான் அர்ஜுனன், முதல் அர்ஜுனன் அவர்.
அவர் வந்து யாரையும் நினைக்கல. கடைசி நேரத்தில் பாபா நினைவில் சரீரத்தை விட்டார். அப்போ டக்குன்னு அவருக்கே தெரியாது, ஆனால் நம்ம இப்போ போக போகிறோம் பாபாட்டன்றது அவருக்கே தெரியாது. பாபா டக்குன்னு கூப்பிட்டாரு, இவரும் போயிட்டாரு. ஆனால் அவரே நினச்சி பார்க்கல அது மாதிரி போவோன்ட்டு. குழந்தைகளும் நினைக்கல, அவர் விடை பெற்றும் போகலை, நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லலை, டக்குன்னு போயிட்டாரு. அதான் பாபா சொன்னார், நீங்கள் சொல்லியிருந்தா இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வந்திருப்பீங்களா, இல்லை அவங்க தான் உங்களை விட்டுருப்பாங்களான்னு சொல்லி சிவபாபா சொல்லியிருக்காரு. பிறகு பிரம்மா பாபா புன்முறுவல் செய்தவாறே கூறினாராம், இது ஒரு விந்தையாகவே இருக்கின்றது. குழந்தைகளுக்கு நான் சென்று விடுவேன் என்று தெரியவில்லை, நான் சென்று விடுவேன் என்பது எனக்கும் கூட தெரியவில்லை. எதிரெதிரே இருந்த போதும் இரு சாரருமே மௌனமாகவே இருந்தனர். ஏனெனில் கால பிரமாணப்படி தந்தையை போல் தனையன் என்ற பாட் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருந்தது சொல்லி சொல்றார். கடைசி வரைக்கும் தெரியல, இவரும் நான் போவேன்ட்டு யாருக்குமே சொல்லலை. ஏன்னா இது டைம் பிரகாரம் பாபா மாதிரி தந்தையை போல தனையன்ற பாட்டு இருந்ததுனால அவர் எதையுமே சொல்லிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு தான் ஆஹா டிராமா ஆஹா என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சேவையில் மாற்றம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. பிரம்மா பாபா குழந்தைகளின் முதுகெலும்பாக ஆக வேண்டியதாக இருந்தது. அத்தனை நாள் வரைக்கும் பாபா சாக்காரத்துல பாட்டு இருந்தது. அவர் உடம்புல வந்து சிவபாபா முரளி எடுத்தாரு. அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு, சாகார முரளி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ்யக்த பாட்டு ஆரம்பமாச்சு. பாபா வந்து உடலை விட்டு சரீரம் விட்டு சூட்சும லோகத்துக்கு போயிட்டாரு. அங்கேருந்து பாட்டு நடிக்க ஆரம்பிச்சார். அவர் மூலமாக நிறையா அங்கே போயிட்டு நிறைய நடிப்பு இருந்தது. அவ்யக்தமாக அவர் நிறைய பாட்டு நடிக்க வேண்டியது இருந்தது. அதனால் அந்த சேவையிலுடைய மாற்றம் ஏற்பட்டதுனால பாபா அந்த உடலை விட்டுட்டு வந்துட்டார். குழந்தைகளின் முதுகெலும்பாக அவர் ஆக வேண்டியதாக இருந்தது. அவ்யக்த ரூபத்தில் ஃபாஸ்டான சேவை செய்ய வேண்டியதாகவும் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா பாபா உடம்புல இருந்தால் அவர் எங்கே வேணாலும் போக முடியாது இல்லையா. அந்த இடத்துல தான் மதுபனில் தான் இருந்து வாய் மூலமாக முரளி சொல்ல முடியும். இதே அவர் உடலை விட்டு வெளில வந்துட்டார்னா அவர் நினச்சா எங்கே வேணாலும் போக முடியும். பிரம்மா பாபா இப்போ காட்சி கொடுக்க முடியும். அவர் எந்த வீட்டுக்கு உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் போய் காட்சி கொடுத்து நிறைய பேரை பிகேவாக மாற்ற முடியும். ஏன்னா கடைசி நேரத்தில் அப்படி தான் சேவை நடக்கணும் வேற சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம செய்யலை, நம்ம போய் அறிமுகம் கொடுக்கலன்னா பிரம்மா பாபாவே சேவையை முடிச்சிருவாராம். அவர் போய் காட்சி காட்டுவார். பிரம்மா பாபாவுடைய காட்சி கிடைக்கும். உடனே எல்லாரும் வந்துடுவாங்க, சென்டரை தேடி வந்து எல்லாரும் ஞானம் அடைவாங்க. அந்த மாதிரி கடைசியில் முடிச்சிருவாராம். நம்ம செய்யலைன்னா அவரே முடிச்சிருவாராம். அந்த மாதிரி இப்போ அவர் எதுக்காக அவ்யக்த ரூபத்தில் போயிருக்கிறாருன்னா ஃபாஸ்ட்டாக சேவை செய்யறதுக்காக தான் அவர் போனார். அதனால தான் அந்த நேரம் வந்ததும் அவர் அந்த உடலை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொல்கிறார். விசேஷமாக இன்று இரட்டை அயல்நாட்டவர் மிகவும் இனிமையான புகார்களை சொன்னாங்களாம். டபுள் ஃபாரினர்ஸ் புகார் கொடுத்தாங்களாம். டபுள் ஃபாரினர்ஸ் பிரம்மா பாபாவிடம் சொன்னாங்களாம், நீங்கள் 2-3 வருடங்கள் இருந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களை சந்தித்திருப்போம். அவங்க வேற டபுள் ஃபாரினர்ஸ் வேற, பாபா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் பார்த்துருப்போமே. அதற்கு பிரம்மா பாபா புன்சிரித்தவரே சொன்னாராம், சிரிப்பு வருவது எதனால் என்றால் நீங்கள் டிராமா ஏன் இப்படி செய்தது என்று டிராமாவிடம் கேட்டு பாருங்க. பாபா சொல்றாரு, நான் போனதை விடுங்க, நானா போன அந்த டிராமாவில் அப்படி இருந்தது, நீங்கள் டிராமாட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லி சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே. ஆனால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் உதாரணமாக வேண்டியதாக தான் இருந்தது. பாபா சொல்றாரு, லாஸ்டா நீங்க வந்தவங்கலாம் ஃபாஸ்டா முன்னாடி பிரத்யட்சத்தை நீங்க தான் காட்டணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால் இப்போது லாஸ்ட் ஸோ ஃபாஸ்டினுடைய பிரத்யட்சத்தை தத்ரூபமாக காட்டுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ டபுள் ஃபாரினர்ஸ் கடைசியா வந்திருந்தாலும் அவங்க லாஸ்ட் ஸோ ஃபாஸ்டா முன்னேறி பாபாவை பிரத்யட்சப்படுத்தணுன்றத சொல்றாரு. எப்படி இன்று சக்தி நிறைந்த நாள் கொண்டாடினீர்களோ அது போலவே இப்போது ஒவ்வொரு நாளும் சக்திசாலியான திவஸாக இருக்கட்டும் சொல்லி சொல்றாரு. எந்த ஒரு குழப்பமும் இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாங்க. பிரம்மா பாபா இன்று 3 வார்த்தைகளில் அறிவுரைகளை தந்தார். அவர் கடைசியா உடலை விடும் போதும் அந்த 3 வார்த்தை தான் சொன்னாரு. நிராகாரி, நிர்விகாரி, நிர்அகங்காரி. இந்த 3 வார்த்தைகளை அட்வைஸா கொடுத்தாரு. ஒரு வினாடியில் சாக்கார சுரூபத்தில் வாருங்கள், ஒரு வினாடியில் நிராகாரி சுரூபத்தில் நிலைத்து விடுங்கள். இந்த அபியாசம் முழு நாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள் சொல்லி சொல்றாரு. பாபா வந்து இப்போ இந்த பயிற்சி செய்ய சொல்றாரு. இந்த பயிற்சி கடைசியில நமக்கு நல்லா உதவும். என்னன்னா ஒரு செகண்ட்ல உடல்ல வந்து வேலை செய்யணும், அடுத்த செகண்டே பரந்தாமத்துக்கு போயிடணும். திரும்ப ஒரு செகண்ட் இந்த உடலுக்கு வந்துடணும், அடுத்த செகண்டே பரந்தாமத்துக்கு போயிடணும். இந்த மாதிரி அபியாசம் முழு நாளும் அடிக்கடி செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க, செய்து கொண்டே இருங்கள். இது நம்மளை சக்திசாலியாக ஆக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இது அசிரீரி பயிற்சி. இந்த அசிரீரி பயிற்சினால நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனைகள் கூட நீங்கிரும், நம்மள வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கூட போயிடும்.
உடல்ல ஏதாவது நோய் இருந்தா, கேன்சர் இருந்தாலாம் கூட குணமாயிடும். அதனால தான் நம்ம அடிக்கடி 1 செகண்ட் உடல்ல வரணும். 1 செகண்டு பரந்தாமத்துக்கு போயிடணும். இந்த பயிற்சி பண்ணிட்டே இருங்கன்னு சொல்றாரு. யோகம் செய்வதற்கு அமரும்போது மட்டும் நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதல்ல. பாபா சொல்றார், யோகா பண்றேன், 1 மணி நேரம் உட்கார்றேன், அமிர்த வேலையை மட்டும் உட்கார்றேன், அப்புறம் சாயங்காலம் 6:30 to 7:30 மட்டும் உட்கார்றேன், ஈவினிங் யோகு பண்ணுறேன், அதில் மட்டும் நீங்கள் உட்காரும் போது மட்டும் இந்த இந்த ஸ்திதியில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. இடையிடையே பிரத்யேகமாக நேரம் எடுத்துக்கொண்டு இந்த தேக உணர்வுலேருந்து விலகி நிராகாரி ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யணும். அப்போ நீங்கள் இடையிடையே நீங்கள் டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் பாபா கொடுத்துருக்குறாரு. 9 மணி, 10:30 மணி, 12 மணி, அந்த மாதிரி நீங்கள் இடையிடையே டைம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட டைம் எடுத்துக்கோங்க. தேக உணர்வுலேருந்து நீங்கிருங்க. 1 செகண்ட் அப்படியே பறந்தாமல் போயிருங்க. நிராகாரி ஆத்மஸ்வரூபத்தில் வந்துருங்க. அப்படியே அடுத்த செகண்டு காரியத்துக்கு வந்துருங்க. இந்த மாதிரி செய்ய செய்ய நம்ம சக்திசாலியாக ஆக முடியும்னு சொல்றாரு. எந்த காரியமும் செய்யுங்கள், ஆனால் காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இவ்வாறு அபியாசம் செய்யுங்கள். அதுக்காக நீங்கள் போயிட்டு நான் இந்த ஒரு நிமிஷம் நான் செய்ய போகிறேன்ட்டு போய் உட்கார வேண்டிய கூட அவசியம் கிடையாது. சமைச்சிட்டு இருந்தாலும் சரி, நம்ம வெளியிலேயே எங்கேயாவது ஒர்க்கில் இருந்தாலும் சரி, எங்கே நின்னாலும் நான் 1 செகண்ட் பரந்தாமம் போகிறேன். புத்தி மூலமாக தானே, நம்ம என்ன உண்மையாலுமே போக போகிறதில்ல. புத்தி மூலமாக புத்தியே பரந்தாமத்தில் நிலச்சி நிற்க போகிறோம். 1 செகண்ட் பரந்தாமம், பாபா நினைவு, அவ்வளோதான். அடுத்த செகண்ட் உடம்புல. இந்த மாதிரி அடிக்கடி செய்யலாம். இது ரொம்ப கஷ்டமாகவே தெரியாது, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அபியாசம் பண்ணுங்கன்றாரு. நான் நிராகார ஆத்மா, நான் உண்மையிலே ஆத்மா, இந்த உடல் கிடையாது. நான் அங்கேருந்தா நடிக்க வந்திருக்கிறேன். நான் நிராகார் ஆத்மா, இந்த சாகார கர்மேந்திரங்கள் மூலமாக இந்த கர்மங்களை செய்வித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்திதியில் இருங்க எப்பயுமே. ஏன்னா நான் இந்த உடல் இல்லை, அந்த உடலை இயக்கிற சக்தி, இந்த கர்மேந்திரியங்களை கர்மா செய்ய வச்சிட்டு இருக்கிறேன். அந்த ஸ்மிருதியை, அந்த நினைவை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. நிராகார ஸ்திதி, கராவன்கார் ஸ்திதி, செய்விக்கக்கூடிய ஸ்திதி. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உடல் தான் நான், இந்த உடலுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம உடனே அழுகுறோம், ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு முடியல. உண்மையில அந்த உடம்புக்கு தான் பிரச்சனை, நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ஆத்மா இந்த உடல் மூலமா அந்த கர்ம காரியங்களை செய்யறோம். அந்த கர்மத்தினுடைய பிரதிபலனை அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி நான் இந்த உடல் அல்ல, நான் செய்யக்கூடியவ, செய்விக்கும் சக்தி நானு. இந்த செய்விக்கும் ஸ்திதியில இருந்து கர்மேந்திரியங்களை காரியம் செய்கின்றவை ஸ்திதி. ஆத்மா செய்விப்பவர் ஆவார். உண்மையிலே இந்த கர்மேந்திரியங்கள் நம்ம சொல்ற காரியத்தை செய்யுது, ஆத்மா தான் செய்ய வைக்குது. நான் ஆத்மா செய்ய வைக்கிறேன், இந்த கர்மேந்திரியங்கள் என்னுடைய ஆர்டர் படி செய்யுது அப்படின்ற ஸ்திதியை கொண்டு வாங்க. ஆதலால் நிராகாரி ஆத்மா ஸ்திதி மூலமா தந்தையின் பாபா நினைவு தானாகவே வந்துடும். இப்போ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம பாபா நினைக்க முடியல, பாபா மறந்து போயிடுறேன், பாபா நினைக்கிறது இல்லை, மாயா வந்துருச்சு, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதனால பாபா எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு சொல்கிறாரு. ஒரு நாளில் அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, 1 செகண்ட் பறந்தாமல் போயிருங்க. 1 செகண்ட் நான் ஆத்மா நெற்றி பூர்வத்திலேருந்து இந்த உடலை இயக்கிற சக்தி அன்ற ஸ்திதியை கொண்டு வாங்க, செய்விப்பவர் ஸ்திதியை கொண்டு வாங்க. அப்போ பாபா நினைவு தானாகவே வந்துரும்னு சொல்றாரு. ஏன்னா ஆத்மானாலே பரமாத்மாவோட நினைவு தானாக வந்துடும் சொல்றாரு. எப்படி பாபா செய்விப்பவராக இருக்கின்றாரோ அதுபோல் ஆத்மாவாகிய நானும் செய்விப்பவன், ஆதலால் கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக் கொள்வதில்லை. இந்த மாதிரி யார் காரியங்கள் செய்கிறாங்களோ அவங்க கர்ம பந்தனத்தில் மாட்டிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. விலகி இருப்பீங்க. ஏனென்றால் கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக் கொள்வதாலேயே தான் பிரச்சனைகள் வருகின்றன. இப்போ எதனால பிரச்சனை வருது, நம்ம உடல் உணர்வுல இருந்து காரியங்கள் செய்யறதுனால பிரச்சனை வருது. நம்ம உடம்பு வலிக்குது, உடம்பு முடியலன்ட்டு மற்றவங்கள்ட்ட கோவப்படுறோம். இதனால என்ன ஆயிடுது, அது ஒரு விகர்மம் ஆயிடுது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்லாம் அந்த தேக உணர்வுல தான் வருது. அப்போ நான் தேகமே இல்லை, நான் ஆத்மா, நான் விலகி இருந்து செய்கிறேன், இந்த உடலை இயக்குற சக்தி அப்படின்ட்டு அடிக்கடி விலகி விலகி நீங்கள் இந்த பயிற்சி செய்யும் போது கர்ம பந்தனத்தில் மாட்டிக்க மாட்டீங்க, பிரச்சனைகளும் வராதுன்னு சொல்கிறார். ஆதலால் முழு நாளும் சோதனை செய்யுங்க. இப்போ முழு நாளும் டெஸ்ட் பண்ணுங்க. நான் செய்விக்கக்கூடிய ஆத்மாவாகி கர்மம் செய்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு மட்டும் செக் பண்ணுங்க. இதை செக் பண்ணிட்டா போதும். நான் ஆத்மா இந்த உடம்ப இயக்கிட்டு இருக்கிறேன், கர்மா செய்ய வச்சிட்டு இருக்கிறேன். இதை அடிக்கடி செக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நன்று, இப்போது முக்தி கொடுப்பதற்கான மிஷனரியை துரிதப்படுத்துங்கள் சொல்றாரு. இப்ப எல்லாருக்கும் உலக ஆத்மாக்களுடைய கூக்குரல் கேக்குது இல்லையா, அவங்களுக்கு சக்தி கொடுங்க, இப்ப முக்தி கொடுப்பதற்கான மிஷனரியை துரிதப்படுத்துங்கள் சொல்றாரு. நன்று, துரிதம்னா ஃபாஸ்ட் ஆக்குங்கன்னு சொல்றாரு.
இந்த கல்பத்தில் இந்த தடவை முதலாக இங்கு வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள் சொல்லி கேட்குறாரு. புதிதாக வந்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷமாக அன்பு நினைவுகளை கொடுக்குறாரு. ஏனென்றால் காலம் கடக்கும் முன்னாடியே பாபா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, டூலேட் போர்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அதனால் ஆஸ்திக அதிகாரியாக ஆகிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாரையும் பாபா அன்பு நினைவுகள் கொடுக்குறாரு. சதா தங்களுடைய இந்த பாக்கியத்தை நினைவில் வைக்க வேண்டும். நாங்கள் தந்தையை அறிந்து கொண்டோம், நன்று. இரட்டை அயல்நாட்டவர்கள் கை உயர்த்துங்கள் சொல்கிறாரு. ரொம்ப நல்லது. இரட்டை அயல்நாட்டவருக்கு பாப்தாதா சொல்கிறாரு, நீங்கள் பிரம்மாவின் சங்கல்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தவர்கள் தான். ஒன்று நேரடி வாய் மூலமான வம்சாவளியானவர்கள், ரெண்டாவது சங்கல்பம் மூல வம்சாவளி. இப்போ பிரம்மா பாபா அபேக்தமான பிறகு வந்திருக்கிறாங்கல்ல, அவங்களாம் பாபாவுடைய சங்கல்பம் மூலமாக வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க சங்கல்பம் மூலமான வம்சாவளின்னு சொல்கிறாரு. சங்கல்ப சக்தி பெரிய மகான் தன்மையுடையது. எவ்வாறு சங்கல்ப சக்தி வேகமாக இருக்குதோ அது போன்று உங்களுடைய படைப்பும் வேகமாக இருக்கிறது சொல்கிறாரு. இரட்டை அயல்நாட்டவர்கள் ஃபாஸ்ட்டு, வேகமான புருஷார்த்திகள். இப்போ அயல்நாட்டவர்கள்னா அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, அவங்க வந்து ரெண்டு பேராக சரண்டர் ஆகிருக்கிறாங்க இல்லையா, அந்த இரட்டை வெளிநாட்டவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக புருஷார்த்தம் செய்கிறாங்க, உடனே மாறிடுவாங்க டக்குன்ட்டு. மேலும் சீக்கிரமாக பாக்கியத்தை அவங்க அனுபவம் செய்பவர்கள் சொல்கிறார். அதனால் முழு பிராமண பரிவாரத்தில் இரட்டை அயல்நாட்டவர்கள் டபுள் பிரியமானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. பாரதத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் உங்களை பார்த்து தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்போ நம்ம பாரதத்தில் இருக்கிறவங்க கடவுளை தெரியும், நிறைய வழிபாடு பண்ணுறோம், பக்தி செய்கிறோம், நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் வெளிநாட்டிலேருந்து மாறுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் நம்மளே வந்து அவங்கள பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்கிறார். ஆஹா, இரட்டை அயல்நாட்டவர்கள் ஆஹா குஷியாக இருக்கிறது அல்லவா சொல்கிறாரு. டபுள் ஃபாரினர்ஸுக்கு ரொம்பவும் குஷியாக இருக்கிறது. எவ்வளோ குஷி, நிறைய இருக்கிறதான்னு கேட்குறாரு. ஏன்னா பாபா மீட்டுக்கு முத வந்திருக்கிறோன்னா அது எவ்வளோ குஷி இருக்கும், அதான் பாபா கேட்குறாரு. இது எவ்வளவு இருக்கும் என்று நிறுத்து பார்த்து தெரிந்து கொள்வதற்கான கருவி ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. குஷி எவ்வளோ இருக்குதுன்றத நிறுத்தி பார்க்கறதுக்கு ஒரு கருவி எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. டபுள் ஃபாரின் கொண்டிருக்கின்றனர், பார்த்து கொண்டும் இருக்கின்றனர். இப்போ வெளிநாட்டில் இருந்து கூட நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லது. இந்த விஞ்ஞான சாதனம் உங்களுக்கு எல்லையற்ற சேவை செய்வதற்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த விஞ்ஞான சயின்ஸ் மூலமாக, இந்த சாதனம் மூலமாக நம்ம வெளியில் இருக்கிறவங்களாம் பாபா மீட் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு எல்லையற்ற சேவை செய்வதற்கு உதவியாக இருக்குன்றாரு. மேலும் இதன் மூலம் சுலபமாக சேவை கூட செய்ய முடியும். விஞ்ஞானத்தின் இந்த முன்னேற்றம் கூட உங்களுக்கு ஸ்தாபனை காரியத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது சொல்கிறாங்க. நன்று. எல்லா பாண்டவர்களும் சக்திசாலிகள் தானேன்னு பாண்டவர்களை கேட்குறாரு. யாரும் பலவீனமானவர்களா இல்லை தானேன்னு கேட்குறாரு. எல்லோரும் சக்திசாலிகள், மேலும் சக்திகளும் பாபாவிற்கு சமமானவர்கள் தானே, சக்தி சேனை தானே நீங்களாம் கேட்குறாரு. நம்மளை கேட்குறாரு, மாதாஸ் சிஸ்டர்ஸ் கேட்குறாரு. சக்திகளினுடைய சக்தி மாயை வென்றவராக ஆக்கக்கூடியது. யாரெல்லாம் மாதாசு இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து அவங்களுடைய சக்தி வந்து மாயை வென்றவர்களாக ஆக்கக்கூடியது சொல்றார். நன்று. இன்று விசேஷ அலங்காரம் செய்யக்கூடியவர்களும் வந்திருக்கிறார்கள். கல்கத்தாவில இருந்து மலர் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் மலர்களால் நன்றாக அலங்காரம் செஞ்சிருக்கிறாங்க. இதுவும் ஸ்நேகத்தின் அடையாளம். பாபா வந்திருக்கிறாருன்ட்டு விசேஷமா அலங்காரம் பண்ணியிருக்காங்க மலர்களால. இதெல்லாம் அவர் மேல இருக்கிற அன்பினுடைய அடையாளம் பாபா சொல்றார். நன்று. தங்களுடைய ஸ்நேகத்தை இவ்வாறு காட்டி கொண்டார்கள். நன்று. டீச்சர்கள் கை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொரு குரூப்லும் டீச்சர்ஸ் நிறைய பேர் வராங்க. டீச்சர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சு கொண்டே இருக்கிறது. சேவை செய்வதற்கான பிரத்யட்ச பலன் கிடைத்து விடுகிறது பாபா சொல்றாரு. நல்லது. இப்போது உங்களுடைய தோற்றத்தின் மூலமாக நீங்கள் வருங்காலத்தில் என்னவாக ஆக போறீங்க என்பதை சாட்சாத்காரம் செய்வீங்கள். கேட்டீர்களா, என்ன செய்ய வேண்டும் என்று பாபா சொல்றாரு. இப்போ நம்மளுடைய முகத்தை பார்த்தாலே வருங்காலத்துல நம்ம யாருன்னு காட்சி காட்ட சொல்றாரு. நன்று. மதுபன் வாசிகள் கை உயர்த்துங்கள் சொல்றாரு. ரொம்பவும் நல்லது. மதுபன் வாசிகளுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிறது. பாபா சொல்றாங்க, மதுபன் வாசிகள் கை உயர்த்துங்கள். ரொம்பவும் நல்லது. மதுபன் வாசிகளுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிறது. அதனால் பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் ஆன்மீக சான்சலர்ஸ். அப்படித்தானே சான்சலர்களா அப்படின்னு கேட்குறாரு. மதுபன் வாசிகள் தான் அங்கேயே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நிறைய சேவைக்கான சான்ஸ் கிடைக்குது. சேவை செய்ய வேண்டியதா இருக்கும் என்றாலும் எல்லாரையும் மதுபன் வாசிகள் திருப்திப்படுத்தி விடுகிறார்கள். அங்கே மதுபனில் எவ்வளோ சேவை இருக்கும், நிறைய சேவைகள் இருக்குது. அதனால அவங்க நிறைய சேவை இருந்தாலும் அதை கஷ்டப்படுத்திக்காம எல்லாரும் வர்றவங்க எல்லாரையுமே அவங்க வந்து திருப்திப்படுத்துறாங்கன்னு சொல்றாரு. ஆகவே தான் பாப்தாதா ஒருபோதும் மதுபான் வாசிகளை மறப்பதே இல்லை. மதுபன் வாசிகளை தனிப்பட்ட முறையில் முக்கியமாக நினைவு செய்கிறாராம்
பாபா. டெய்லியுமே அவங்கள நினச்சிட்டே இருக்கிறாராம் பாபா. ஏன் நினைவு செய்கிறாருன்னா மதுபன் வாசிகளை, ஏனென்றால் மதுபன் வாசிகள் பாபாவுடனான அன்பில் மெஜாரிட்டி பாஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ சேவை, பாபா சேவை செய்கிறாங்க, எல்லாரையும் கவனிச்சுக்கிறாங்க, அவங்க பாபாவோட அன்பில் பாஸ் ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. மெஜாரிட்டி பாஸ் ஆயிடுறாங்க. பாபாவிடம் அன்பு துண்டிக்கப்படாததாக உள்ளது. மதுபன் வாசிகள் குறைந்தவர்களே அல்லன்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களும் நினைக்கிறாங்க, பாபாவும் நினைக்கிறாரு அவங்கள, ஏன்னா சேவை செய்கிறாங்களே, அதனால அவங்க அன்புல குறைந்தவர்கள் கிடையாதுன்றாரு. மிகவும் நல்லவர்களாம் மதுவன் வாசிகள்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு இண்டோர் ஜோன் சேவாதாரிகள் வந்திருந்தாங்க. இண்டோர் ஜோனிலிருந்து வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், மிகவும் நல்லது. சேவை செய்வது என்றால் அருகாமையில் வருவதற்கான பழம் சாப்பிடுவதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சேவை செய்யறதுன்னா பாபாவுக்கு அருகாமையில வர்றதான பழம் சாப்பிட்றதுன்னு சொல்றாரு. சேவைக்கான சான்ஸ் எடுப்பது என்பது புண்ணியத்தை சேமிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆசீர்வாதங்களை சேமிப்பது, சேவை செஞ்சாலே நமக்கு ஆசீர்வாதம் வந்து சேரும். ஆகவே எல்லா சேவாதாரிகளும் உங்களுடைய புண்ணிய கணக்கை சேமித்தீர்களா சொல்லி கேட்குறாரு. இந்த ஆசீர்வாதங்கள் மற்றும் புண்ணியம் எக்ஸ்ட்ரா லிஃப்ட் எனும் வேலையை செய்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருப்பவர்கள் தூரமாக இருந்தாலும் சமீபத்தில் இருக்கிறாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் பாப்தாதா ஸ்நேக தினமான இன்று ஸ்நேகத்திற்கு கைமாறாக 100 மடங்கு ஸ்நேகத்துடன் அன்பு நினைவுகளை இன்னைக்கு கொடுக்குறாரு. பாப்தாதா பார்க்கிறாரு. வெளிநாடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு விதமான நேரமாக இருக்கும். இரவு பகல் மாற்றம் இருக்கும். இப்போ யூஎஸ்ல ஒரு டைம் இருந்தால் நமக்கு இங்கே வேற டைம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நாட்டிலையும் வேற வேற இரவு பகல் மாற்றம் இருக்கும். இருந்தாலும் கூட பிரகாசமாக ஒளி வீசி கொண்டே இருக்கும் ஜோதி போல களைப்பின்றி கேட்டு கொண்டிருக்கிறாங்களாம். பாபாவுடைய மீட்டை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சில பேர் நைட்ல கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க, களைப்பு இல்லாமன்னு சொல்றாரு. மகிழ்ச்சி கூட அடையிறாங்களாம் பாபா மீட்டை பார்த்து. ஏன்னா பாபா கடவுளே வந்துட்டாருன்னு அவங்களுக்கு தெரியுது, அதனால தூங்காம கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாப்தாதா குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். சொல்லுங்கள், நீங்கள் குஷியில் ஆனந்த நடனம் செய்கிறீர்கள் தானேன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. எல்லோரும் தலையசைக்கிறாங்க. ஆம் பாபா. ஜனக் குழந்தையும் தலையசைக்கிறாரு. மிகவும் இனிமையாக ஜானகி தாதி, ஜனக்னா ஜானகி தாதி, மிகவும் இனிமையான புன்னுருவல் செய்து கொண்டிருக்கின்றார். ஜானகி தாதியும் பொதுவாக எல்லோர் மீதும் பாபாவுக்கு நினைவிருக்கிறது. ஆனால் எத்தனை பேரின் பெயர்களை எடுப்பது? பாபாவுக்கு எல்லாரையும் பிடிக்கும் இல்லையா? எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது. நான் எவ்வளோ பேரை தான் சொல்றதுன்னு சொல்றாரு. அநேக குழந்தைகள் இருக்கிறாங்க எனக்கு. ஆதலால் பாப்தாதா சொல்றாரு, ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் தங்கள் பெயருடன் அன்பு நினைவுகள் ஸ்வீகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. நன்று. இப்போது ஒரு வினாடியில் நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருங்கள். இப்போ ஒரு செகண்ட்ல பரந்தாம போயிருங்க. புள்ளியா நான் நிராகார ஆத்மா அந்த ஸ்திதியில நிலைத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. நன்று. பாபா ட்ரில் செய்வித்தார். லிவிங் வேல்யூஸ் பயிற்சி வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இது சேவைக்கான நல்ல சாதனம். இந்த பயிற்சியை செய்து கொண்டே தங்களுடைய இனிமையான வாழ்க்கைக்கு தேவையான அபியாசத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. நன்று. பாப்தாதா என்று குல்சார் குழந்தைக்கு ஒரு விஷயம் சொல்லி கொண்டிருந்தாராம். விசேஷமாக நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு அளித்தாராம். பிரம்மா உடல்ல சேவை செய்தது போலவே இந்த குல்சார் தாதி உடல் மூலமா 33 ஆண்டுகள் சேவை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. சேவை முடித்து விட்டது இந்த ரதமும். அதனால்தான் பக்தி மார்க்கத்துல 2 நந்தி காமிச்சிருப்பாங்க. பெரிய நந்தி ஒன்று, சின்ன நந்தி ஒன்று. பெரிய நந்தி வந்து பிரம்மா பாபா ரதம் உடல், சின்ன நந்தி வந்து குல்சார் தாதியோட உடல். அதனால இந்த பார்ட்டை இவங்களும் 33 வருஷம் பாபா இவங்க உடல்ல வந்துட்டு முரளி சொல்லிட்டு போறாரு. அவ்யக்த முரளி 2 ஆத்மாவும் வந்துட்டு போவாங்க. இந்த பாட்டு டிராமாவில் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. குல்சார் தாதி உடல்ல வர்றது கூட பாட்டு டிராமாவில் இருக்கு. பாபாவின் உதவி மற்றும் குழந்தையின் தைரியம் கூட ரெண்டும் சேர்த்து பாட்டு செய்யப்படுகிறது. பாபா உதவி செய்யறாரு அந்த உடல்ல வர்றது. ஏன்னா பாபாவுடைய சக்தியை தாங்கிறதுக்கு அந்த உடல்ல கூட தெம்பு வேணும், அது வந்து தைரியம் வேணும். அது வந்து குல்சார் தாதிக்கு அந்த தைரியம் கூட இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் இந்த பாட்டு செய்யப்படுகிறது சொல்லி சொல்றாரு. நன்று. சதா சிநேகிதத்தில் மூழ்கியிருக்கின்ற எல்லோருக்கும், சதா அன்பில் மூழ்கியிருக்கின்றவர்கள், சதா கராவன்ஹார் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பவர்கள், சதா 3 வார்த்தைகளில் அடங்கிய சிவ மந்திரத்தை பிரத்யட்ச வாழ்க்கையில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றவர்கள், சதா பாப் சமானமாக மாஸ்டர் முக்தி தாதாவாகி விஸ்வத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு முக்தி அளிக்கக்கூடியவர்கள் ஆகிய இப்படிப்பட்ட சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதிஜியுடன் பாபா பேசுறாரு. பாபா குழந்தைகளை விசேஷமாக உலகின் முன்னே பிரத்யட்சம் செய்தார். பாபா செய்விப்பவரானார், குழந்தைகளை செய்பவர்கள் ஆக்கினார். இப்ப பாபா வந்து செய்ய வைக்கிறாரு, நம்மளை செய்ய வைக்கிறாரு, நம்ம செய்யறோம்.
நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்மளை வந்து அவர் சன் ஷோஸ் ஃபாதர்ன்ற மாதிரி ஃபாதர் ஷோஸ் சன். இப்போ அவர் நம்மளை வெளியே காட்டுறாரு, நம்ம அவரை காட்டணும். நல்லது. இந்த ஸ்நேகத்தின் அலைகள் அனைவரையும் அடக்கி கொண்டு விடுகிறது. நன்று சொல்லி சொல்கிறாரு. சரீரத்தை நடத்துறதுக்கான விதி பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இப்போ எப்படி சரீரத்தை நடத்தணும் இன்னைக்கு பயிற்சி சொன்னார் இல்லையா, ஒரு செகண்டில் அசரீரி ஆகிடுங்க, நிராகாரி ஸ்திதியில் போயிடுங்க. அப்புறம் உடலில் வந்து அந்த சரீரத்தை இயக்குங்க. நான் இந்த உடலை இயக்கக்கூடியவன் அப்படின்ற மாதிரி இந்த கர்மேந்திரங்களை அடக்குங்க சொல்லி பாபா சொல்கிறாரு. அதுதான் சரீரத்தை நடத்துவதற்கான விதி. அப்போ தான் சரீரம் வந்து ஒழுங்காக இருக்கும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. நடத்தி பாபா சமானமாக அவ்யக்தம் ஆகிவிடுவீர்கள் சொல்லி சொல்கிறாரு. இப்படியே நீங்கள் சரீரத்தை நடத்தி பாப் சமான் அவ்யக்தமாக ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம எப்போ வந்து இந்த மாதிரி உடலை விட்டு விலகி இருக்கிற பயிற்சி செய்கிறோமோ அப்போ பாபா நினைவு தானாக வந்துடும். அப்போ பாபாவை நினைக்க அவர்கிட்ட வந்து சக்தியும் வந்துடும், குணங்களும் வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்போ பாப் சமான் நம்ம ஆயிடுவோம். இந்த பயிற்சி செய்ய நம்ம பாப் சமானம் ஆயிடுவோம். சரீரத்தை நடத்தி நம்ம பாப் சமானம் ஆயிடுவோம்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் தாதிகளுக்கு சொல்கிறாரு. இது வந்து சகஜ முயற்சி, சகஜ புருஷார்த்தம், இது ஆசீர்வாதங்கள் சொல்லி சொல்றாரு. முழு நாளும் எந்த ஒரு கோபமும் படக்கூடாது. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க சரீரத்தை நடத்தும் போது செய்பவராகி இந்த சரீரத்தை நடத்தும் போது உங்களுக்கு கோபமே வராது. முழு நாளும் யார் மீதும் கோபப்படக்கூடாது, ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முயற்சி, புருஷார்த்தம், சகஜமானதும் கூட, முதல் தரமானதும் கூடன்னு சொல்லி சொல்றாரு. சரிதானே? சரீரம் எப்படி இருந்தாலும் சரி, ஆத்மா சக்திசாலி தானேன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போ சரீரம் எல்லாருக்குமே பிரச்சனை தானே கொடுக்குது, ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு தான் இருக்குது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஆத்மா சக்திசாலி தானேன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நம்ம தான் சேவிக்கக்கூடியவங்க, இந்த உடலை இயக்கக்கூடியவங்க. உடல் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இயங்கிட்டு இருக்குது. அதனால நம்ம சக்திசாலியாக ஆகணும்னு சொல்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் 14 ஆண்டு காலமாக தபஸ்யா செய்தீர்கள். அப்போ வந்து சொல்கிறாரு, அப்போ தாதிகள்லாம் வந்து 14 ஆண்டு தபஸ்யா பண்ணிட்டாங்க. அப்போ தான் வெளியில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்து இருந்தாலும் இவங்க 14 ஆண்டு காலம் யோக தபஸ்யாவில் இருந்தாங்க. அந்த தபஸ்யாவின் சக்தி சேவை செய்வித்து கொண்டிருக்குது. அந்த சக்தி மூலமா இப்ப சேவை அவங்கள செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போது உங்களுக்கு நிறைய தோழிகள் ஆகிவிட்டனர். இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லையா, இப்ப வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்துட்டாங்க, சரண்டர் ஆயிருக்கிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸு தாதிகளுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்ல சேவையின் தோழிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிறாங்க, உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதுவே போதுமானது, சரிதான் சொல்லி பாபா சொல்றாரு. முக்கிய மூத்த சகோதரர்களுடன் நேர்முகம், நிறைய பேர்கிட்ட நேராக பேசுறாரு. பாபா வந்து 12 மணி வரைக்கும் இருப்பார். அவர் என்னென்ன பேசுறாரோ எல்லாரு கூடயும் பேசி இருந்துட்டு போவார். டிராமா படி சேவைக்காக எப்படிப்பட்ட பிளான் செய்கிறீர்களோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ சேவைக்காக என்னென்னலாம் பிளான் பண்ணுறீங்களோ அது நல்லா நடக்குது. மேலும் ஒவ்வொருவரும் சதா எல்லாருடனும் ஸ்நேகம் மற்றும் ஆசீர்வாதம் பெறுவதற்காக குழந்தை மற்றும் எஜமானன் என்ற பாடத்தை பக்காவாக செய்து ஒருவரை ஒருவர் முன்னேற்றி கொண்டு ஒருவரை ஒருவர் ஆலோசனைகளுக்கு மதிப்பளித்து கொண்டே முன்னேறி கொண்டிருந்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி தான் சொல்லி சொல்றாரு. வெற்றி அடையத்தான் வேண்டும். கண்டிப்பாக நம்ம கடைசியில் பாண்டவர்களுக்கு தான் வெற்றி அடையதான் வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா குழந்தை மற்றும் எஜமானன்ற பாடத்தை பக்கா செய்யணும். எங்க குழந்தையா இருக்கணுமோ அங்க குழந்தையா இருக்கணும், எங்க மாலிக்காயி வேலை செய்யணுமோ அங்க வேலை செய்யணும். இந்த கர்மேந்திரங்களுக்கு எஜமானனா இருக்கணும். எந்த இடத்துல எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்மளும் குழந்தை ஆயிடணும். எஜமானன் ஆகிற இடத்துல எஜமானன் ஆயிடும். ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை கொடுத்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டு முன்னேறிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி மேல வெற்றின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் இப்போது யாரெல்லாம் கருவியாக இருக்கிறார்களோ அவர்களை விசேஷ ஸ்நேக சம்பந்தத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாரு. இவர்கள் அனைவருடைய முயற்சியையும் தீவிரப்படுத்த வேண்டும். இப்ப யாரெல்லாம் உங்க சம்பந்தத்துல வராங்களோ, யாரெல்லாம் கருவியா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உங்க சம்பந்தத்துல கொண்டு வாங்க, எல்லாருடைய முயற்சியும் தீவிரப்படுத்துங்கன்றாரு. ஸ்நேகம், சுயநலமற்ற அன்பு யாரிடம் நிஸ்வார்த்த ஸ்நேகம் உள்ளதோ அவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள் சொல்லி சொல்றாரு. யார்கிட்ட சுயநலமற்ற அன்பு இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பாங்க, மதிப்பையும் பெறுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தற்சமயம் ஸ்நேக மாலையில் எல்லோருமே இணைந்திருக்கணும், இதுதான் விசேஷ ஆத்மாக்களின் காரியம் சொல்லி சொல்றாரு. மேலும் இதன் மூலமாகவே ஸ்நேகம் சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்ய முடியும். இப்ப நம்ம அன்பா மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுன்னா மாறிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றாரு பாபா.
அன்பு வந்து எல்லாத்தையும் மாத்தும்னு சொல்லி சொல்றாரு. ஞானம் ஒவ்வொரு இடமும் உள்ளது, ஆனால் சிநேகம் எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் உடையவர்களையும் சமீபத்தில் கொண்டு வந்துவிடும். இப்ப ஞானம்ன்றது எல்லார்ட்டையும் இருக்குது, அறிவு வந்து எல்லார்ட்டையும் இருக்குது, பாபா ஞானமும் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா அன்பு வந்து எப்பேற்பட்டவங்களையும் நம்ம கிட்டக கொண்டு வந்துரும்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப மோசமானவங்களா இருந்தா கூட அன்புன்றது அவங்கள வந்து நம்ம கிட்டக கொண்டு வந்துரும் சொல்லி சொல்றாரு. சிநேகத்தினுடைய 2 சப்தம் சதா காலத்திற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் துணையாக இருக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. சுயநலமற்ற சிநேகம் சீக்கிரமாக மாலையை தயாராக்கிவிடும். பிரம்மா பாபா என்ன செய்தார்? சிநேகத்தால் எல்லோரையும் தன்னுடையவராகி கொண்டார். பிரம்மா பாபா என்ன பண்ணாரு? அன்பினால, எல்லார் மேல இருக்கிற அந்த உள்ளார்ந்த அன்புனால ஒரு நட்பு வச்சிருந்தாரு. அதன் மூலமா எல்லாரையும் தன்னுடையவரா ஆக்கிட்டாரு இல்லையா? அது மாதிரி நீங்களும் சிநேகத்தின் மூலமா, சுயநலமற்ற சிநேகத்தின் மூலமா எல்லாரையும் கிட்டக கொண்டு வாங்க, பாபா கிட்டக. சீக்கிரமாக அதன் மூலமா மாலை வந்து தயாராயிடும் சொல்லி சொல்றாரு. ஆதலால் இப்போது இதற்கு அவசியமாக இருக்கிறது அல்லவா சொல்லி சொல்றாரு. வரதானம். திடத்தன்மை என்ற சக்தியின் மூலம் வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய திரிகாலதர்சி மற்றும் ஆசனதாரியாக ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. திடத்தன்மை என்ற சக்தி மிகவும் சிரேஷ்டமான சக்தின்னு சொல்லி சொல்றாரு. திடத்தன்மைன்றது நம்ம வந்து ஒரு சங்கல்பம் எடுக்கிறோன்னா அதில் நிச்சயமாக இருக்கும். இப்போ சிலர் விரதம் இருப்பாங்க, நான் வியாழக்கிழமை விரதம்னா அதை விடவே மாட்டாங்க, அது வியாழக்கிழமைனாலே விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி திடத்தா இருக்கணும். அந்த திடத்தன்மை என்ற சக்தி மூலமாக தான் வெற்றியை வந்து பிராப்தியாக அடைய முடியும். அந்த மாதிரி அடையக்கூடிய 3 காலத்தையே தரிசிக்கக்கூடியவர் மற்றும் ஆசனதாரியாக ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. திடத்தன்மை என்ற சக்தி மிகவும் சிரேஷ்டமானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது கவனக்குறைவு என்ற சக்தியை எளிதாக மாற்றிவிடக்கூடியது. இப்போ நமக்கு பிரச்சனையே நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம், அலட்சியமாக இருக்கணும். என்ன இப்போ நம்ம வந்துடலாம், மாறிடுவோம், கடைசி ஆயிடுவோம், பாசமான ஆயிடுவோம், அந்த மாதிரி ஒரு அலட்சியமாக இருக்கிறோம் இல்லையா? அந்த அலட்சிய போக்கு எப்போ போகும்னா இந்த திடத்தன்மை எடுக்கணும். பக்தியில் கூட நம்ம விரதம் அதெல்லாம் திடமாக இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த ஞானத்தில் ஏன் பாபா சொல்கிற பேச்சே கேட்க மாட்டோம், பொறுமையா எல்லாத்தையும் செய்யறோம் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, திடத்தன்மை என்ற சக்தி தான் மிகவும் சேஷமானது. இது கவனக்குறைவை வந்து எளிதா மாற்றிடும் சொல்றாரு. எங்கு திடத்தன்மை உள்ளதோ அங்கு வெற்றி இருக்கவே இருக்கிறது. எங்க திடத்தன்மை இருக்குதோ அங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம்ன்றாரு என்பது பாப்தாதாவின் வரதானமாகும். எப்படி சமயமோ அப்படியே விதியின் மூலமாக பலனை அடையக்கூடிய சொரூபமாக ஆகுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப டைமுக்கு தகுந்த மாதிரி விதி மூலமாக வெற்றி அடையுங்கன்னு சொல்லி சொல்றாரு. வெற்றி சுரூபமா ஆகுங்க. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அதை முதல் இடை கடை கவனமாக சிந்தித்து புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்கள். இப்போ நமக்கு எதனால் பிரச்சனை வருதுன்னா நம்ம யோசிக்காம காரியங்களை செஞ்சிடறோம். அதனால பாபா சொல்றாரு, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்யறதுனால எனக்கு என்ன பிரச்சனை வரும், எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வருமா, இதோட முதல் இடை கடை 3த்தையும் கவனமா 3 காலத்தையும் சிந்திச்சு செயலாற்றுங்கன்னு சொல்லி சொல்றாரு. காரியத்தை செய்யுங்கள், மேலும் செய்ய வையுங்கள். அது மாதிரி மற்றவங்களையும் செய்ய வைங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுவும் நம்ம தலையில விழுந்துரும். இப்ப நம்ம சரியாதான் போயிட்டு இருப்போம், ஒரு 3 பேர் சேர்ந்தோன்னா என்ன பண்ணுவோம்னா அந்த 3 பேரும் ஒழுங்கா இருக்கணும், அதுல யாரோ ஒருத்தவங்க சரியில்லைன்னா அந்த காரியம் ஏதாவது தவறாயிடும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க ஒழுங்கா இருந்தாலும் மற்றவங்க ஏதாவது உங்களை தவறா வழி நடத்திட்டாங்கன்னா அப்பயும் காரியம் வந்து தவறாக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்களும் முதல் இடைக்கடையை சிந்திச்சு கவனமா புரிஞ்சுக்கிட்டு காரியங்களை செய்யுங்க. மற்றவங்களையும் கரெக்டா செய்ய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு சரியா செய்ய தெரியலன்னா நீங்க வழிகாட்டி ஒழுங்கா செய்ய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது திரிகாலதரிசி சிம்மாசனதாரியாக ஆகும்போது கவனக்குறைவு என்பது முடிவுக்கு வந்துவிடும். இப்ப 3 காலத்தையும் யோசிக்கும் போது, நாளைய பத்தி சிந்திக்கும் போது நம்ம கரெக்டா வந்து செய்வோம். அப்ப சிம்மாசனதாரின்னா அந்த பூர்வ மத்திய சிம்மாசனத்துல அமர்ந்து நான் ஆத்மான்ற உணர்வுல இருந்து 3 காலத்தையும் உணர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது அங்க கவனக்குறைவுன்றது வராது, முடிவுக்கு வந்துரும்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு அலட்சியமா நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சிடறோம், ஏதோ ஒண்ணு பேசிடுறோம், அப்ப அது ஒரு பிரச்சனையாயிடுது இல்லையா? அதனால நீங்க இந்த மாதிரி கவனக்குறைவு இல்லாம நீங்க அட்டென்ஷனோட 3 காலத்தையும் யோசிச்சு சிம்மாசனதாரியா ஆகும்போது எல்லாமே முடிவுக்கு வந்துருன்றாரு. சங்கல்பம் என்ற விதை சக்திசாலியாகும். திடத்தன்மை முழுமையாக இருந்ததென்றால் வார்த்தை மற்றும் கர்மத்துல எளிதாக வெற்றி கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப சங்கல்பம்ன்ற விதை சக்திசாலியாக இருக்கும்போது, திடத்தன்மை இருக்கும் போதும் முழுமையா நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம வார்த்தையிலையும் சரி செயல்லையும் ஈஸியா வெற்றி கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்.
எப்போதும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துவர்கள் தான் திருப்தி மணி ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா வந்து சொல்வாரு, எப்பயுமே வந்து உங்களுக்கு திருப்தி இருந்துச்சுன்னா போதும், வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும். இப்போ மனசாட்சி இப்போ நம்ம மனசே வந்து திருப்தியா இருக்குதா இல்லையான்னு நம்ம கேட்டு பார்த்தாலே தெரியும். நமக்கு ஏதோ வந்து ஒரு குறை இருக்குது அப்படின்னாலே நம்ம வந்து நிரம்பி இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் நம்ம நிரம்பி இல்லை. திருப்தின்றது நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மட்டும் கிடையாது, நமக்கு அன்பு, அமைதி, சுகம் இதெல்லாம் கூட நிறைவு பெறாம இருந்ததுன்னா அந்த திருப்தி இல்லாம இருக்கும். அதனால நீங்க எப்பயுமே நீங்க திருப்தியா இருந்து எல்லாரையும் யார் திருப்தி படுத்துறாங்களோ அவங்க தான் திருப்தி மணி ஆவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி.